கடுங்குரமான பாலைவனத்தைக் கண்டதும் விசுவாமித்திர முனிவர் இளவரசர்களின் மெல்லிய உடலை குறித்து கவலை கொள்கிறார். வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயண பயணத்தில் நாம் சூரியனின் கதிர்கள் கூட புகுந்து செல்ல முடியாத அளவுக்கு பிளவுண்டு பொரிந்து கிடந்த அந்த பாலைவனத்தின் கொடுமையை நேற்றைய பாடலில் பார்த்தோம். அப்படி ஒரு கடுஞ்சுரம் நினைத்தாலே உடல் சிலிர்க்கிறது. அந்த பாலைவனத்தை அடைந்ததும் விசுவாமித்திர முனிவரின் மனதில் ஒரு சிந்தனை, ஒரு கவலை. அதைத்தான் கம்பர் அடுத்த பாடலில் நமக்கு அள்ளித் தருகிறார். வாருங்கள் பார்ப்போம். எரிந்து எழுகொடுஞ்சுரம் இணையது எய்தலும் அருந்தவன். இவர் பெரிது அளவு இல் ஆற்றலை பொருந்தினர் ஆயினும் பூவின் மெல்லியர் வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினான். எரிந்து எழு கொடுஞ்சுரம் இணையது எய்தலும், அதாவது சூரியனோட வெம்மையாலே பொரிந்து எழுந்து நிற்கிற அனல் காற்றோட கொடிய பாலைவனமா இருந்த இந்த நிலப்பரப்பை இளவரசர்களான ராமனும் இலக்குவனும் வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்து சேர்ந்ததும் அருந்தவன், அரிய தவம் செய்த இந்த விசுவாமித்திர முனிவர், அவர் மனசு பதைக்கிறாரு பாருங்க. அவர் என்ன பார்த்தாரு? இவர் பெரிது அளவு இல் ஆற்றலை பொருந்தினர் ஆயினும், இந்த 2 ராஜகுமாரர்களும், அதாவது ராமனும் இலக்குவனும், இவங்களுக்கு அளவே இல்லாத எண்ணி பார்க்க முடியாத ஆற்றல் இருக்கு. அபாரமான சக்தியை இவங்க தங்களுக்குள்ளே வச்சிருக்காங்க. அது உலகத்துக்கே தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் கம்பர் இந்த இடத்துல முனிவருடைய உள்ளுணர்வை வெளியே கொண்டு வந்திருக்காரு. பூவின் மெல்லியர், என்ன ஒரு அற்புதமான சொல்லாட்சி! பூ மாதிரி மென்மையான மேனி கொண்டவங்க அவங்க. என்னதான் வில்லேந்தும் வீரர்களாய் இருந்தாலும், என்னதான் அளவே இல்லாத ஆற்றல் கொண்டவர்களாய் இருந்தாலும், அரண்மனையில பட்டு மெத்தையில படுத்து சுகபோகமா வளர்ந்தவங்க இல்லையா? இன்னும் இளமை ததும்புற பூ மாதிரி மென்மையான தேகம் கொண்டவங்க. வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினான். இந்த கடுமையான வெப்பத்திலும், இந்த வெம்மையான பாலை நிலத்திலும், இந்த பூ மாதிரி மென்மையான பாதங்கள், இந்த மெல்லிய உடம்பு கொஞ்சமாவது வருந்துமே, சிறிதளவாவது தளர்ச்சி அடையுமே என்று அவர் மனசுக்குள்ளே நினைச்சு ஒரு அன்பான பார்வையோட, கனிவான பார்வையோட ராம இலக்குவர்களை பார்த்தார் அந்த முனிவர். அவங்களோட ஆற்றலை முனிவர் தெரிஞ்சிருந்தும் உடலோட மென்மையை நினைச்சு முனிவர் கொண்ட அந்த கவலை, ஒரு குரு சிஷ்யங்கிட்ட காட்டுற அன்பை, ஒரு தந்தை மாதிரி அக்கறையை கம்பர் அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்கார் பாருங்க. இந்த கடுமையான சூழலில் இந்த இளவரசர்களுக்கு மேலும் சக்தி தர வேண்டும், அவர்களுடைய சோர்வை நீக்க வேண்டும் என்று அந்த விசுவாமித்திர முனிவர் அடுத்ததாக என்ன செய்தார் என்பதை நாம் அடுத்த பாடலில் காண்போம். அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு.